ஈரான் போரில் பல அதிரடி ஆட்டங்கள் ஆரம்பித்திருக்கின்றன. அமெரிக்காவின் மிரட்டல்களும் விரட்டல்களும் இனி ஈரான் மண்ணில் வேகாது. நீ அடித்தால் நாமும் அடிப்போம், நாம் அடிக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை உருக்குலைக்கும் என்று அமெரிக்காவை ஆடச் செய்திருக்கிறது ஈரான். அமெரிக்க அதிபர் புதிதாக உலகவிர செய்திகளை பார்க்குறீங்கன்னு சொன்ன உலகவிர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி எங்களோடு தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். இது போன்ற ராணுவ ரகசிய முக்கியமான வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். காணொலி பிடித்திருந்தா காணொலி லைக் பண்ணிட்டு அப்படியே உள்ளுக்கு வாங்க. இந்த விடயங்கள் தொடர்பாக மிக விரிவாக தொடர்ந்து பார்க்கலாம். ஹார்முஸ் நீரிணையில் செல்லும் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தும் ஒவ்வொரு முறையும் ஈரானில் உள்ள ஒரு பாலம் அல்லது மின் உற்பத்தி நிலையத்தை அமெரிக்கா குண்டு வீசி அழிக்கும் என்று ட்ரம்ப் எச்சரித்ததாக தகவல்கள் வந்திருக்கின்றன. இந்த விடயத்திற்கு பதிலளித்த ஈரானிய ராணுவ வட்டாரம், அமெரிக்கா ஈரானின் பாலங்கள் அல்லது மின் நிலையங்களை தாக்கினால் அதற்கு பதிலடியாக அமெரிக்க நலன்களோடு தொடர்புடைய பிராந்திய கட்டமைப்புகள், பாலங்கள் மற்றும் எரிசக்தி நிலையங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி அதனை அழிக்கும் என்று தெரிவித்திருக்கிறது. மேலும் கடந்த 11 நாட்களில் நடந்த சம்பவங்கள் மூலம் ஈரான் தான் விரும்பும் எந்த இலக்கையும் தாக்கி அளிக்கும் திறனும் மன உறுதியும் கொண்டுள்ளது என்பதை அமெரிக்கா முழுமையாக உணர்ந்திருக்க வேண்டும் என்றும் அந்த வட்டாரங்கள் கூறியிருக்கிறது. அத்துடன் ட்ரம்ப் மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு ஆபத்தான நடவடிக்கையும் மீண்டும் அவருக்கே அவமானத்தையும் பின்னடைவையும் ஏற்படுத்தும் எனவும் எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பரஸ்பர எச்சரிக்கைகள் மத்திய கிழக்கில் பதற்றத்தை மேலும் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. குறிப்பாக உலகின் முக்கிய எண்ணெய் போக்குவரத்து வழித்தடமான ஹார்முஸ் நீரிணையை சுற்றியுள்ள எந்த ஒரு மோதலும் உலகளாவிய இராணுவ தளங்களில் ஒன்றான ஹத்தாரின் அல் உதைத் விமான தளம் தொடர்பாக வெளியாகி இருக்கிற தகவல்கள் தற்போது சம்பு விமானங்களாக குறைந்ததாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் எஞ்சியிருந்த விமானங்களும் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டதாகவும் தளம் முழுமையாக காலியாக விட்டு செல்லப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த தகவல்களை இதுவரை அமெரிக்கா இன்னும் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யவில்லை. இருப்பினும் டெஹ்ரானுடனான பதட்டம் தொடர்ந்து அதிகரித்து வரும் சூழ்நிலையில் பென்டகன் தனது முக்கிய இராணுவ சொத்துக்களை பாதுகாப்பான பகுதிகளுக்கு மாற்றி வருகின்றதா என்ற சந்தேகத்தை இந்த செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் விமான இயக்க தரவுகள் மேலும் வலுப்படுத்துகின்றன. 2026 ஜூலை மாத நடுப்பகுதியிலிருந்து பல KC-135 ஸ்ட்ராடோ டேங்கர் வான்வழி எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் அல் உதை தளத்திலிருந்து புறப்பட்டதாக விமான போக்குவரத்து தரவுகள் மற்றும் செயற்கைக்கோள் கண்காணிப்புகள் சுட்டிக்காட்டியதாக கூறப்படுகிறது. இது உண்மையாக உறுதிப்படுத்தப்பட்டால் அல் உதை தளத்திலிருந்து அமெரிக்கா விமானங்களை வெளியேற்றுவது இது முதல் முறை அல்ல. ஏர் அண்ட் ஸ்பேஸ் போர்சஸ் மேகசின் வெளியிட்ட தகவல்களின்படி முன்னர் ஈரான் தொடர்பான பதட்டம் அதிகரித்திருந்த காலகட்டத்திலும் அமெரிக்கா இந்த தளத்திலிருந்து சில பணியாளர்களையும் இராணுவ வளங்களையும் மாற்றியிருந்தது என்று குறிப்பிடுகிறது. தற்போது வெளியாகியுள்ள தகவல்கள் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான சமீபத்திய மோதல்களின் பின்னணியில் மேலும் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றன. அல் உதைத் விமானத்தளம் கடந்த பல தசாப்தங்களாக மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் வான்வழி நடவடிக்கைகளில் முக்கிய மையமாக இருந்து வருகிறது. சுமார் 8,000 முதல் 10,000 அமெரிக்க இராணுவ வீரர்கள் வரை இங்கு பணியாற்றி வருவதாக கூறப்படுகிறது. 2 மிகப்பெரிய ஓடுதளங்களை கொண்ட இந்த தளம் B-52 குண்டுவீச்சு விமானங்கள், போர் விமானங்கள் மற்றும் கனரக சரக்கு விமானங்களையும் இயக்கக்கூடிய திறன் பெற்றதாகும். மேம்பட்ட ரேடார் அமைப்புகள், ஏவுகணை பாதுகாப்பு வசதிகள், கண்காணிப்பு தொழில்நுட்பங்கள், எரிபொருள் சேமிப்பு மையங்கள் மற்றும் கட்டளை வசதிகளை கொண்ட இந்த தளம் மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் இராணுவ சக்தியின் முக்கிய நரம்பு மையமாக கருதப்படுகிறது. குறிப்பாக ஒருங்கிணைந்த வான்வழி நடவடிக்கைகளுக்கான மையமாக CAOC இங்கிருந்து செயற்படுகிறது. இதன் மூலமாக ஈராக், சிரியா, ஆப்கானிஸ்தான் மற்றும் பாரசீக வளைகுடா பிராந்தியங்களில் நடைபெறும் பல்வேறு அமெரிக்க இராணுவ நடவடிக்கைகள் ஒருங்கிணைக்கப்படுகின்றன. மேலும் அமெரிக்க மத்திய கட்டளை மையமான சென்கோமின் முன் கட்டளை தலைமையகமாகவும் இந்த தளம் செயற்படுகிறது. புவியியல் ரீதியாக ஈரானுக்கு மிக அருகில் அமைந்துள்ளதால் அவசர சூழ்நிலைகளில் விரைவான இராணுவ நடவடிக்கைகள் முன்னெடுக்க இந்த தளம் அமெரிக்காவுக்கு முக்கிய ஆதாரமாக இருந்து வருகிறது. இதற்கிடையில் ஜூலை 17 அன்று ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை அல் உதைத் விமான தளத்தின் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் அந்த தாக்குதலில் நீண்ட தூர ரேடார் அமைப்பு மற்றும் பல அமெரிக்க வான்வழி எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் சேதமடைந்ததாகவும் உரிமை கோரியுள்ளது. எனினும் இந்த கோரிக்கைகள் குறித்து சுயாதீனமான உறுதிப்படுத்தல்கள் இதுவரை வெளியாகவில்லை. அமெரிக்கா உண்மையில் தனது முக்கிய விமானங்களையும் வளங்களையும் அல் உதைத் தளத்திலிருந்து மாற்றி வருகின்றதா அல்லது இது ஒரு தற்காலிக பாதுகாப்பு நடவடிக்கையா என்பது குறித்து அதிகாரப்பூர்வ விளக்கங்கள் வெளியாகும் வரை பல கேள்விகள் தொடர்ந்தும் நிலவுகின்றன. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரிகிறது.
மத்திய கிழக்கில் அமெரிக்கா ஈரான் பதட்டம் மீண்டும் ஒரு முக்கிய திருப்பு முனையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுவே அது. உலகின் மிக முக்கியமான எண்ணெய் போக்குவரத்து வழித்தடமான ஹோர்முஸ் நீரிணையில் பதட்டம் உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது. எண்ணெய் டேங்கர் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அதன் பின்னர் மற்ற கப்பல்கள் பயணத்தை கைவிட்டு திரும்பிச் சென்றதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை IRGC ஹோர்முஸ் நீரிணை தற்போது தங்களின் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் ஈரானிய ஒருங்கிணைப்பு இல்லாமல் இந்த நீர்வழியை பயன்படுத்த முயற்சிக்கும் எந்த கப்பலும் கடுமையான விளைவுகளை சந்திக்கும் என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. IRGCயின் கூற்றுப்படி தெற்கு பாதை வழியாக சென்ற எண்ணெய் டேங்கர் வெடித்து தீப்பிடித்தது. இதனை அடுத்து அருகில் இருந்த 2 வணிக கப்பல்கள் தங்கள் பயணத்தை உடனடியாக நிறுத்தி திரும்பி சென்றிருக்கின்றன. உலகளாவிய எண்ணெய் வர்த்தகத்தின் முக்கிய நரம்பாக கருதப்படும் ஹோர்முஸ் நீரிணையில் இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் இந்த கூற்றுக்களை அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை மையமான சென்காம் மறுத்திருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணை சர்வதேச கப்பல் போக்குவரத்திற்காக திறந்தே இருப்பதாகவும் ஈரான் கூறும் கட்டுப்பாடுகள் செல்லுபடியாகாது என்றும் சென்காம் தெரிவித்திருக்கிறது. இதற்கிடையில் ஓமான் கடற்கரைக்கு அருகில் 2 எண்ணெய் டேங்கர்கள் ஏவுகணை தாக்குதல்களுக்கு உள்ளானதாக கிரேக் கப்பல் நிறுவனமான டைனஹாம் தெரிவித்திருக்கிறது. செவோ மாலியாஸ் மற்றும் எகோலாஸ் எனும் 2 கப்பல்கள் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தாக்குதலுக்கு பிறகு பணியாளர்கள் அனைவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாகவும் நிறுவனம் உறுதிப்படுத்தி இருக்கிறது. இந்த தாக்குதல்களின் பின்னணியில் ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு எதிராக ஈரான் கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. ஈரானின் அனுமதி இல்லாமல் நீரிணைக்குள் நுழையும் கப்பல்கள் இதே போன்ற தாக்குதல்களை எதிர்கொள்ள நேரிடும் என்று IRGC எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இதனால் உலகின் மிக முக்கியமான எண்ணெய் வழித்தடத்தின் பாதுகாப்பு குறித்து புதிய அச்சம் இப்பொழுது எழத் தொடங்கி இருக்கிறது. உலகளாவிய கச்சா எண்ணெய் ஏற்றுமதியின் பெரும் பகுதி இந்த நீரிணை வழியாக நடைபெறுவதால் நிலைமை மேலும் மோசமடைந்தால் எண்ணெய் விலை, சர்வதேச வர்த்தகம் மற்றும் மத்திய கிழக்கு பாதுகாப்பு சூழல் அனைத்தும் கடுமையாக பாதிக்கப்படலாம். ஹோர்முஸ் நீரிணையில் உருவாகியுள்ள இந்த புதிய நெருக்கடி அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான மோதலை மேலும் தீவிரப்படுத்துமா என்ற கேள்வியை உலக நாடுகள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. இவை இன்றைய உலக விவர செய்தி தொகுப்பு. இது போன்ற மிக முக்கியமான வீடியோக்களை பார்க்கறதுக்கு உலக விவர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி எங்களோடு தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்க. அது மட்டும் இல்ல, காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்பதான் பலருக்கு இந்த காணொலி சென்று சேர வசதியாக அமையும். தொடர்ந்தும் உலக விவர சேனலுக்கு ஆதரவு தருகின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது நன்றிகள். மீண்டும் நாளை மாலை இதே நேரம் ஒரு புதிய உலக விவர செய்தி தொகுப்போடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.